என்னாகமம் 17 1 8 வரையிலான வசனங்களை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எதிர்த்து நிற்கிறார்கள். கேள்வி கேட்டுக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் யாரை எங்களுக்கு ஆசாரியனாக தெரிந்தெடுத்திருக்கிறாரு? ஆரோனையா அல்லது மற்ற கோத்திர பிதாக்களில் ஒருவனையா? யாரை கர்த்தர் எங்களுக்கு ஆசாரியராக தெரிந்தெடுத்திருக்கிறாரு? சொல்லுங்க மோசே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறாங்க. எவ்வளோ அழகா கர்த்தர் மோசேக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு அப்படிங்கிறத இது என்னாகும் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க மிகவும் அருமையா பார்க்கலாம். எப்படி காண்பிக்கிறார் தெரியுமா? மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றார், மோசே ஒன்றும் கவலைப்படாத, நீ என்ன பண்ற, லேவியின் கோல்களை எடுத்துக்கொள். இப்போ என் கையில் இருக்கிறதா கோல் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கோல்ல ஆரோன் அப்படின்னு பெயரை எழுதிரு. அதே போல ஒவ்வொரு கோத்திரத்துக்கு தகுந்த மாதிரி மற்ற கோள்களை எடுத்து அந்த கோத்திர பிதாக்களில் தலைவர்களாக ஒருத்தர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த தலைவர்களுடைய பெயரை ஒவ்வொரு கோள்லையும் எழுதுக்கோ. எழுதிட்டு எல்லா கோள்களையும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் அங்க ஒரு சாட்சியின் பெட்டின்னு இருக்கும். அந்த சாட்சியின் பெட்டிக்கு முன்னால் அந்த கோள்களை எல்லாம் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நீ பாரு. பார்த்தீங்கன்னா எந்த கோள் துளிர்த்து இருக்கிறதோ அந்த கோல்ல யாருடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிறதோ அந்த நபரை தான் நான் இந்த ஜனங்களுக்கு ஆசாரியனாக தெரிந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு இவ்வளோ பியூட்டிஃபுல்லா தன் இருதயத்தில் இருக்கிற காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் பாருங்க. அதே போல மோசே செய்கிறான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்திருந்தது. துளித்திருக்குது. ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த கோல் துளித்து இருக்குது, எடு அந்த கோல்ல யாரு பேர் எழுதி இருக்குன்னு பாக்குறாங்க. ஆரோன் அப்படின்னு பேர் எழுதி இருக்கு. ரைட். அப்போ ஆரோனை தான் கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு ஆசாரியனாக தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு மோசே நினைத்து ஜனங்களுக்கு டிக்ளேர் பண்றாரு. இங்க பாருங்கப்பா எல்லாரும், ஆரோனை தான் கர்த்தர் உங்களுக்கு ஆசாரியனாக தெரிந்தெடுத்திருக்கிறார், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணி சொல்லுகிறார். நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா, இவ்வளோ அருமையா அற்புதமா தன்னுடைய இருதயத்தில் தான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத இந்த செய்கையின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்பதனை உங்களால் பார்க்க முடிகிறதா? அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது என் வாழ்க்கையிலும் அவர் நிச்சயம் வெளிப்படுத்தி காண்பிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் வர வாய்ப்பு இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன்.